பாஜகவின் தமிழக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அந்த பதவியிலிருந்து மாற்றப்பட போறார் அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. அதற்கு பல காரணங்கள் சொல்றாங்க. ஆனா இன்னும் ஒரு 15 மாதங்கள் தான் சட்டமன்ற தேர்தலுக்கு இருக்கு கால அவகாசம்னு சொல்லும்போது, இப்படியான ஒரு சூழல்ல ஒரு புதிய தலைவரை கொண்டு வருவதோ, இல்ல ஏற்கனவே இருக்கிற ஒருத்தரை மாத்துறதோ எந்த வகையில சரியா இருக்கும்? முதல்ல அது மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கா பிராக்டிகலா பார்க்கும்போது? அண்ணாமலைன்ற ஒரு நபர் 2026 வரையிலும் இந்த கட்சியுடைய மாநில தலைவராக இருப்பார் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணி தான் அவர் உள்ள கொண்டு வந்துருக்காங்க அப்படின்றதை நான் நினைக்கிறேன். ஏன்னா அண்ணாமலை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவருடைய பதவி மாற்றப்பட போகுது அப்படின்ற பேச்சு அப்படின்றது எப்பயுமே எழுந்திருக்கு. அது மக்களவை தேர்தலுக்கு முன்னாடியும் அந்த பேச்சு வந்தது. இப்போ அவர் லண்டன் போவதற்கு முன்னாடியும் வந்தது. இப்போ லண்டன் போயிட்டு வந்ததுக்கு பிறகும் இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. அண்ணாமலையை மாற்றணுன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது ஒரு முக்கியமான கேள்வியை நான் பார்க்குறேன். அண்ணாமலையை மாற்றுவதற்கான தேவை பாஜகவுடைய தலைமைக்கு ஒரு பெரிய விஷயமாகவே தோன்றாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். காரணம் அண்ணாமலை இந்த ரீசன்ட் டேஸில் ஒரு 3 இயர்ஸில் கட்சியை இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துருக்காரு அப்படின்ற ஒரு பரந்த ஒரு பார்வை அப்படின்றது இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஒவ்வொரு இஷ்யூஸ்லையும் அவர் நடந்து கொள்ளக்கூடிய விதம், ஒவ்வொரு இஷ்யூஸையும் ஹைலைட் பண்ணி பேசக்கூடிய ஒரு விதம், அதில் உண்மைத்தன்மை இருக்கா அப்படின்றதெல்லாம் கிரெடிபிலிட்டி இருக்கா அப்படின்றதெல்லாம் கேள்விக்குரிய ஒரு விஷயம். ஆனால் மக்கள் மத்தியில் அந்த இஷ்யூஸை தொடர்ச்சியாக லைவாக வச்சுக்கிறது இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்புகளை தொடர்ச்சியாக அவர் பண்ணிட்டு வர்றாரு. அது மட்டும் இல்லாமல் ஊடகங்கள் மத்தியில் அவர் பேசக்கூடிய அந்த பேச்சு அக்ரஸிவ்னஸ் இருக்குல்ல, அதுக்கு ஒரு பெரிய அட்டென்ஷன் அப்படின்றது கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் மத்தியில் கூட ஓரளவு ஒரு மிக்ஸ்டு ஒப்பீனியன் இருக்கும். ஆனால் தேசிய ஊடகங்கள் அண்ணாமலை இன்னும் அதிகமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. காரணம் அவருடைய அந்த ஸ்பீச்சில் இருக்கக்கூடிய கிளாரிட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு இருக்கக்கூடிய அந்த வியூவர்ஷிப் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு பலமாக அவருக்கு இருக்குது. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே என்ன நடக்குது அப்படின்னா, தேசிய தலைமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி தேசிய ஊடகங்கள் சொல்லக்கூடிய செய்தி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு தகவலாக இருக்குது. அதுதான் அவங்களுடைய காதுகளில் போய் கேட்குது அப்படின்றத பார்க்கும்போது அண்ணாமலைக்கு அதில் ஒரு கூடுதல் அட்டென்ஷன் கிடைக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அண்ணாமலையை பொறுத்தவரையில் அவர் அந்த கட்சியை வளர்ப்பதற்கான ஒரு அக்ரஸிவான ஒரு ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. அவர் உள்ளே கொண்டு வந்ததே இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர் எல்லா இடத்துலையும் பெனட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு வலிமை உள்ள ஒரு நபராக அவரை க்ரூம் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கமாக இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது எலெக்ஷனுக்கு ஒரு 16 மாதம் இருக்கும் பொழுது அவரை மாற்றுவாங்க அப்படின்றது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது மிக மிக குறைவு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் அண்ணாமலை மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்றதுக்கு சிலர் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, அதிமுகவோடு பாஜக கூட்டணி வைப்பதற்கான முயற்சியை தொடங்கி இருக்கிறது. 2024 அதிமுக இல்லாமல் போனதுனால்தான் பாஜகவால் ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியல. ஒருவேளை ஒருங்கிணைந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அது அதிமுகவுக்கும் பெனிஃபிஷியலா இருந்திருக்கும், அது பாஜகவுக்கும் இருந்திருக்கும். எனவே இந்த முறை அந்த கூட்டணியை அமைத்தே தீரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி ரெண்டு பக்கத்துலையுமே இருக்கு. அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்களும் பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்களும் விரும்புறாங்க. அதற்கெல்லாம் தடையா இருப்பது அண்ணாமலை தான். அதனால முதல்ல அண்ணாமலையை அந்த பதவியிலிருந்து விடுவிக்கணும், அவரை மாத்திட்டு வேற ஒருத்தரை கொண்டு வந்தாதான் அதிமுகவோடு பிஜேபி கூட்டணிங்கிற விஷயத்த முயற்சி பண்ண முடியும். இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டங்கிறதுனாலதான் அண்ணாமலையை மாற்ற முயற்சி பண்றாங்கன்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. இந்த வாதம் எப்படி? 2021 சட்டமன்ற தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அதிமுக பாஜகவோட கூட்டணி வைக்காம இருந்திருந்ததுன்னா மைனாரிட்டிஸுடைய வாக்குகள் இன்னும் அதிமுகவுக்கு கன்வெர்ட் ஆயிருக்கும். அதிமுக இன்னும் கூடுதலாக ஒரு 8லேருந்து ஒரு 10 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க. அது பாஜகவை ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜா கூட்டிட்டு போனது தான் பிரச்சனை அப்படின்னு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களே சொன்னாங்க பொதுவெளியில. அப்படி இருக்கும் பொழுது ஒரு விஷயம் நடந்ததுக்கு பிறகு இதுக்கு அதுக்கு தான் காரணம், இல்லை அதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்றது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இல்லை அப்படின்றது தான் பார்க்க முடியுது. அதிமுகவும் பாஜகவும் ஒரு நேச்சுரல் அலைன்ஸா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா நேச்சுரலான ஒரு அலைன்ஸே கிடையாது. அது ஒரு நேச்சுரலான அலைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினுடைய வாக்கு வங்கி சரியன்னு நினைக்கிறவங்க கட்டமைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த ஒரு கான்வர்சேஷன், இந்த ஒரு டிபேட் நம்ம ஏற்படுத்தணும் அப்படின்னா அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ரிலவன்ஸ் அப்படின்றது போவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்ப அண்ணாமலை மாற்றப்படுவாரா அப்படின்ற டிபேட் உருவானதுக்கு காரணமே தமிழிசை சவுந்தரராஜன் நான் நினைக்கிறேன். தமிழிசை சவுந்தரராஜனை பொறுத்தவரையில அவங்க கவர்னர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு தேர்தலில் போட்டியிட்ட காலத்துல இருந்தே அவங்களுக்கு தொடர்ச்சியாக நம்ம மெயின் ஸ்ட்ரீம்ல தெரியணும், நம்மளை ஓவர்டேக் பண்ணி அண்ணாமலை எல்லா இஷ்யூஸ்லையும் அவர் பெர்ஃபார்ம் பண்றாரு, அவருக்கு அட்டென்ஷன் கிடைக்குது அப்படின்ற ஒரு வருத்தம் அவங்களுக்கு இருப்பதாக நம்மளால புரிஞ்சுக்க முடியுது.
ஏன்னா வந்து அவங்க கவர்னரா இருக்கும் போதே கூட வந்து 2 பேத்துக்கும் அங்கங்கே உரசல்கள் வந்ததை பார்க்க முடிஞ்சது. ஏன்னா வந்து அவங்களுடைய நேச்சர் என்ன அப்படின்னா, எந்த இடத்துல வந்து ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்டாலும் அவங்க உடனடியாக ஒரு பதில் சொல்லணும்னு நினைப்பாங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா. அது அண்ணாமலைக்கு வந்து ஒரு சிக்கலை ஏற்படுத்தியது. அதே வேலையை தான் RN ரவியும் செஞ்சுட்டு இருந்தாரு. ஆளுநரை பொறுத்தவரையில பல இடங்கள்ல வந்து ஸ்டேட் பிஜேபியை விட வந்து அவர் நிறைய கருத்துக்களை வந்து சொன்னது அப்படின்றது ஸ்டேட் பிரசிடென்ட்டுடைய அந்த ரிலவன்ஸ் ப்ராமினன்ஸ் வந்து கேள்விக்குள்ளாக்கக்கூடிய வகையில இருந்தது. அதனால ஒரு உரசல் அப்படின்றது தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் அண்ணாமலைக்கும் இருப்பது அப்படின்றது உண்மை. ஏன்னா இவங்களுடைய ஆதரவாளர்கள் சில பேருக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, அந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் தொடர்ச்சியாக எழுந்து வந்தது. இப்போ செய்தியாளர்கள் வந்து டெல்லிக்கு ஏன் போறீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, JP நட்டா சந்திக்க போறேன், என்னை பொறுப்பாளராக அந்தமான் நிக்கோபாருக்கு போட்டிருக்காங்க, ஸோ அதனால ஒரு 10 தினங்கள்ல வந்து ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னது வந்து ஒரு பேசு பொருளாக மாறிவிட்டது. இப்போ அண்ணாமலையை நீக்கிட்டு தமிழிசை சவுந்தரராஜனை வந்து பாஜகவுடைய மாநில தலைவராக போட போறாங்க அப்படின்ற டாக் வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நம்ம அனாலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது மிக மிக குறைவு. தமிழிசை சவுந்தரராஜனை பொறுத்தவரையில ஏற்கனவே அந்த பதவியில் வந்து ஒரு 5 ஆண்டு காலம் அவங்க இருந்திருக்கிறாங்க, ஸ்டேட் பிஜேபி பிரசிடெண்டா இருந்திருக்கிறாங்க. அப்போ அதற்கு பிறகு அவங்களுக்கு வந்து 2 மாநில கவர்னர் பதவியும் கிடைச்சது. அதுக்கு பிறகுதான் அவங்க தேர்தலுக்கு போட்டியிட வர்றாங்க, தோல்வி அடைகிறாங்க. அப்படின்றப்ப இப்போ அவங்களுக்கு மீண்டும் இந்த பதவியை கொடுக்குறாங்க, ஸ்டேட் பிஜேபி பிரசிடென்ட் பதவியை கொடுக்குறாங்கன்னா அவங்கள வந்து ஒரு டீம் ப்ரொமோட் பண்ணுற மாதிரியான ஒரு செயல் தான். அதனால இவங்களுடைய கேலிபர் என்னன்றது தெரியும். இவங்களுக்கு நிச்சயமா களப்பணி செய்யணுன்ற ஒரு ஆசை இருப்பது வந்து தேசிய தலைமைக்கு நிச்சயமா தெரியும். ஏன்னா இவங்களுமே வந்து ப்ராடக்ட் ஆஃப் அமித்ஷா தான். அமித்ஷா தான் இவங்களுடைய திறமையை கண்டறிந்து இவங்களுக்கு பொறுப்புகள்லாம் வழங்கினது. கவர்னர் பதவி கிடைச்சதுக்கு கூட மிக முக்கியமான காரணம் அதுதான். அப்படின்றப்ப இவங்களை வந்து ஏதோ ஒரு மாநிலத்திலேருந்து ஒரு ராஜ்யசபா MP ஆக்கி அவங்களுக்கு வந்து கேபினெட் எக்ஸ்பென்ஷன் அப்போ வந்து MOS கொடுப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. அப்படி கொடுக்கும்போது இவங்க இன்னும் சவுண்டபுளாக வந்து இந்த சதர்ன் ஸ்டேட்டை கான்சென்ட்ரேட் பண்ணி இவங்க பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் இவங்க வந்து பிளேஸ் பண்ணுவாங்களே தவிர இவங்களுக்கு வந்து திருப்பி ஸ்டேட் பிஜேபி பிரசிடெண்ட்டாக இவங்களை மாற்றுவாங்க அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அண்ணாமலையுடைய பொட்டன்ஷியல் அப்படின்றது ரொம்ப பெருசாக வந்து தேசிய தலைமை பார்க்குது. அதுவும் ஒரு 16 மாதங்கள் தேர்தலுக்கு இருக்கக்கூடிய நிலையில வந்து மாற்றுவதற்கான வாய்ப்பு அப்படின்றது மிக மிக குறைவு. அப்படியான விஷயங்கள்லாம் அவங்க ஈடுபட மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கூட வந்து சாவர்கர் தொடர்பாக ஒரு வீர சாவர்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் வந்து வெளியிடுறாங்க. அந்த புத்தக வெளியீட்டில் BL சந்தோஷ் கலந்துக்கிறாரு. அதில் அண்ணாமலையும் கலந்துட்டு பேசுறாரு. காலையிலே அதுக்கான அவங்கள போய் ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணது எல்லாமே வந்து சோஷியல் மீடியாவில் பிஜேபி பக்கங்களில் வைரல் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அண்ணாமலைக்கான ஒரு ப்ராமினன்ஸ் அப்படின்றது தேசிய அளவில் இருக்குது. நேற்று கூட அவருடைய ஒரு தொலைக்காட்சி பேட்டி பெரிய அளவில் வைரல் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆளுமைகளாக இருக்கக்கூடியவங்க தேசிய தலைமையில் பேசும்போது இந்த மாதிரியான ஒரு யங்ஸ்டர் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு தான் வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. அப்படின்றப்ப இவருக்கான ப்ராமினன்ஸ் அப்படின்றது இருக்கும் அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி அண்ணாமலை மாற்றப்படுவதற்கான வாய்ப்பில்லைங்கிற வாதங்களை பாஜகவினர், அண்ணாமலை ஆதரிக்கக்கூடியவர்கள்லாம் சொல்றதை பார்க்க முடியுது. ஆனா இப்போ ஒரு கட்சியா அவங்க யோசிப்பாங்க என்ன அப்படின்னா, அடுத்து 2026 எலெக்ஷன் வருது, அதுல பாஜகவுக்கு என்ன கிடைக்க போகுது, பாஜக தமிழ்நாட்டில் எப்படியான ஒரு ரோல் பிளே பண்ண போகுதுன்னு யோசிப்பாங்க. 24 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அது தேசிய கட்சிகளுக்கான ஒரு போட்டி அப்படின்னு சொல்லும்போது தமிழ்நாட்டிலையும் பிஜேபிக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. வாய்ப்புனா கூட அவங்களுக்கான ஒரு முக்கியத்துவம் இருந்தது, அவங்களால ஜெயிக்க முடியலை. ஆனால் சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது ஒரு பக்கம் MK ஸ்டாலின் சிஎம் கேண்டிடேட்டாக இருப்பார், இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி, இதில் ஒரு பெரிய ஒரு திரை பிரபலம் விஜயும் வந்து அரசியல் களத்தில் இருக்கார். இவங்களை தாண்டி சீமானும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக களத்தில் வரும்போது இந்த 4 மாநில இங்கே வந்து ஒரு ப்ராமினெண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த 4 பேரை தாண்டி தேசிய கட்சியாக இருக்கிற பிஜேபி, அண்ணாமலை போன்ற ஒரு முகம் இருந்தாலும் கூட அவங்க என்ன சாதிச்சிட முடியும் இங்கே? அப்போ அவங்க வந்து குறைந்தபட்சம் நம்ம இந்த தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி வச்சு குறைந்த அளவுக்கு 4 MLA ஜெயிச்சிருந்தோம், இந்த முறை ஒரு டபுள் டிஜிட் கொண்டு போவோம், அதுக்கு அடுத்தடுத்த தேர்தல்கள் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறதுன்னு யோசிப்பாங்க. அண்ணாமலையை நம்ம வந்து இங்கே முன்னிறுத்திட்டோம், அதனால் நம்ம தனியாக தேர்தலை சந்திக்கணும்னு அவங்க ஃபேஸ் பண்ணாங்கன்னா அது எவ்வளோ பெரிய மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஏன்னா பெரிய கட்சிகள் யாரும் இப்போதைக்கு பாமக அங்கே இருக்குது, பாமக பிஜேபியோட தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதை தவிர்த்து பார்த்தா தேமுதிக அதிமுக அணியில் இருக்குது, அவங்க வந்தாலும் கூட இந்த 2 கட்சிகள் தான் வருமே தவிர அதிமுகவுக்கே பெரிய சிக்கலாக இருக்குது. திமுக கூட்டணிலேருந்து யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சிக்கல் அவங்களுக்கே இருக்கும்போது பிஜேபியால் என்ன பண்ணிட முடியுங்க? நரம்பு இல்லாத நாக்கு எப்படி வேணாலும் பேசும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து இப்போ அண்ணாமலையுடைய நேற்று அவர் பேசின அந்த லாங்குவேஜ் அப்படின்றது ரொம்ப சாஃப்டன் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. அண்ணாமலையை பொறுத்தவரையில் அவர் மேனேஜர், அவர் வந்து ஒரு கட்சியினுடைய அகில இந்திய தலைவர், டிசிஷன் மேக்கிங்லாம் கிடையாது. அண்ணாமலை இஸ் நாட் ஏ டிசிஷன் மேக்கர்.
அவர் வந்து ஒரு அப்பாயிண்டி தான். இது எண்ட் ஆஃப் த டே ஒரு அப்பாயிண்டி தான். அப்போ அந்த அப்பாயிண்டிக்கான ரோல் தான் அவரால் ப்ளே பண்ண முடியும். அவர் நினைப்பது போல வந்து நான் 2026ல் தனித்து போட்டிடுவோம், இல்லை எங்கள் தலைமையில் வந்து ஒரு கூட்டணி அப்படின்ற ஒரு கொள்கை மனநிலையோடலாம் போவதற்கான வாய்ப்பு அப்படின்றது குறைவு. அப்படி போனார் அப்படின்னா பார்ட்டி வந்து இன்னும் அவரை ரொம்ப பிலீவ் பண்ணுறாங்க, இல்லை அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை நம்ம கொடுத்து பார்ப்போம். ஏன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை கொடுத்த ஒரு வாய்ப்பே அப்படின்றது பெரிய ஒரு வாய்ப்பு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அவருடைய டிசிஷனை தான் வந்து தேசிய தலைமை வந்து பேக் பண்ணாங்க. ஏன்னா ஒருவேளை வந்து அதிமுகவோட அவங்க வந்து கூட்டணி போயிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு வந்து ஒரு இடங்கள்ல வந்து சீட்டு ஒரு இடமோ 2 இடத்துலயே வெற்றி பெற்று இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. 2014 எப்படி அவங்களால வந்து ஒரு 2 இடங்கள் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றதோ, அன்புமணியும் பொன் ராதாகிருஷ்ணனும் ஜெயிச்சாங்கல்ல, அதே மாதிரி யாராவது 2 பேராவது அட்லீஸ்ட் வெற்றி பெற்றிருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப கோவை மாதிரியான இடங்கள்லாம் அண்ணாமலை நிற்கிறாரு, அதிமுக கூட்டணி அப்படின்றப்ப நிச்சயமா வெற்றி பெற்றிருப்பாங்க. அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வந்து மிஸ் ஆயிருக்கு அப்படின்றது உண்மை. அப்பவே வந்து அண்ணாமலையை தான் பேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்ப 2026லையும் அதே மாதிரியான ஃப்ரீடம் வந்து அண்ணாமலைக்கு கொடுப்பாங்களா அப்படின்றது தெரியல. ஆனா அவருடைய அந்த டோன் அப்படின்றது சாஃப்டன் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ 2024 பொறுத்தவரையில 2024ல் அதிமுகவை சிங்கிள் அவுட் பண்ணியிருக்காங்க பிஜேபி. 2014 பார்த்தோம் அப்படின்னா 2014க்கு முன்னாடி 10 வருடம் வந்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அப்படின்றது இருந்தது. இப்போ அந்த கூட்டணியில் நிறைய ஊழல்கள் நடந்தது அப்படின்றது பெரிய அளவுல மீடியாவில் பேசப்பட்டது, பொதுமக்கள் மத்தியில் விவாத பொருளானது. அதற்கு பிறகு நடந்த ஒரு தேர்தல் 2014 தேர்தல் அப்படின்றது அப்போ வந்து குஜராத் மாடல் ஆஃப் கவர்னன்ஸ் அப்படின்றத பெரிய அளவில் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. மோடி வேவ் அப்படின்றது நாடு முழுவதும் இருந்தது. அப்போ வந்து பிஜேபிக்கு ஒரு வாய்ப்பா, இந்த கூட்டணிக்கு ஒரு வாய்ப்பா வந்து 2 இடங்கள் வந்து கிடைச்சது. அப்போ அவங்க 18% வாங்கினதுக்கும் 2024 வந்து 18% வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. 2024 வந்து பாஜக மேல ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் அப்படின்றது இருக்கு. தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள்ல பாஜகக்கு எதிர்ப்பு மனநிலையில் இருக்கக்கூடிய வாக்குகள் அப்படின்றது ஒரு ஓட் பர்சன்டேஜாவே பெரிய அளவுல இருக்கு. அப்படின்றப்ப அதையும் சமாளித்து அவங்க வந்து ஒரு 18% வந்து அந்த கூட்டணி வாங்கியிருக்கு அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம் தான், ஒரு அச்சீவ்மெண்ட் தான் அண்ணாமலையுடைய லீடர்ஷிப்புக்கு. ஆனால் 2026ல் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இல்லை வந்து அதற்கான சூழல் வந்து அண்ணாமலைக்கு கிடைக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விஜயினுடைய வருகை, அது மட்டும் இல்லாமல் இப்போ அதிமுகவும் நிறைய விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு அவங்களும் வந்திருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. இப்போ இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்றது தான் வந்து இப்போ விஜய்க்கு மட்டும் அது ஒரு பெரிய ஒரு பாம்ஷெல் கிடையாது. அதிமுகவும் அதை எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை திமுக வீழ்த்துறதுக்கு இந்த ஒரு யுத்தியை நம்ம கையாளலாம் அப்படின்னு அவங்களும் இதை வந்து ஒரு மையப்பொருளாக பேசு பொருளாக மாற்றி கூட்டணி கட்சிகளுக்கு என்னென்னலாம் அவங்க ஆசைப்படுறாங்களோ எல்லாத்தையும் கொடுக்குறாங்கன்ற பட்சத்தில் நிச்சயமா அதிமுக வந்து அசைச்சு பார்க்க முடியாத ஒரு இடத்துலையும் அதிமுகவும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதிமுக கூட்டணியை நம்பி நிறைய பேர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அண்ணாமலை தொடர்ச்சியாக அவர் பேசும்போது சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா 5 முனை போட்டி அப்படின்றது 2026ல் இருப்பதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்றது சொல்றாரு. ஆனா அதிமுகவோட வந்து பாஜக கூட்டணி போவதற்கான வாய்ப்பு அப்படின்றது இல்லைன்னு நம்ம வந்து ஒதுக்கி தள்ளிட்டும் போயிட முடியாது அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. ஏன்னா இப்ப பாஜகவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் என்ன அப்படின்னா எப்படியாவது அதிமுக பக்கம் நம்ம போறது தான். அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணிக்குள்ள நம்ம போய் அங்கம் வகிப்பது தான் சரி. எப்படி 2021 சட்டமன்ற தேர்தல் இருந்ததோ அதே மாதிரியான ஒரு போக்கு இன்னும் கொஞ்சம் டிமாண்ட் பண்ணி நம்ம கேட்டு பெறலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ டிடிவி தினகரனோ ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ எல்லாருமே வந்து பாஜகவை வெறுக்கலை, பாஜகவை ஒரு பார்ட்னராக தான் பார்க்குறாங்கன்ற பட்சத்தில் இப்போ அவங்களுக்கும் சேர்த்து வந்து பாஜக அதிமுகவோட பேரம் பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. கூடுதல் இடங்களை பெற்று எப்படியாவது அதிமுக கூட்டணியில் இருப்பதற்கான முயற்சியெல்லாம் அவங்க ஈடுபடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் பாஜகவுக்கு இந்த எண்ணம் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் இந்த கருத்துக்களை எப்படி அவர் உள்வாங்கி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வரப்போறாரு அப்படின்றது ஒரு பெரிய கேள்விதான். பாஜகவோட சைடில் நம்ம இந்த விஷயங்கள்லாம் இருக்குன்றதை அனலைஸ் பண்ணோம். இப்போ அதிமுகவோட வெர்ஷன் ஒன்று இருக்கும்ல, அதிமுகவில் ஒரு சில தலைவர்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கலாம், பிஜேபியோட அலையன்ஸ் வச்சோன்னா அது எதிர்காலத்துக்கு நல்லது, ஒரு தேசிய கட்சியோட அலையன்ஸில் இருக்கும்போது அது கட்சிக்கான ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கும், அதே நேரத்தில் அவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கும், அதையெல்லாமும் சரி பண்ணலாம்னு நினைக்கிறக்கூடியவர்கள் இருக்கலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் பொதுவெளியில் வெளிப்படையாகவே பேசியிருக்காரு, நாங்கள் பாஜகவோடு இன்னைக்கு நம்ம 2026 எலெக்ஷனில் கூட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் அவருடைய ஸ்டாண்டாக இருக்குது.
அப்படி இருக்கும்போது எப்படியான வாய்ப்புகள் அடுத்தடுத்து உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? இப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய முடிவு மட்டுமே அங்க அப்படியே இருக்கும்னு நம்ம சொல்லலாமா? இல்ல இப்ப இருக்கிற அதிமுகல எல்லாருமே சேர்ந்து தான் முடிவெடுப்பாங்க, இது வந்து ஒரு நபருடைய முடிவாலாம் இருக்காதுன்னு சொல்லிட முடியுமா? இப்ப திமுக எதிர்ப்பு வாக்குகள் அப்படின்றது சிதைவடைந்து போயிடக்கூடாது அப்படின்றதுல எடப்பாடிக்கும் ஒரு பெரிய ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. அதனாலதான் அவர் வந்து ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமையும் அப்படின்றது அவர் சொல்றாரு. இப்போ அதுக்கான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டை நாங்கள் பண்ணுவோம், அதுக்கான ஒரு சூழலை நாங்கள் ஏற்படுத்துவோம், எப்படியாவது நாங்கள் ஒரு பிரம்மாண்ட கூட்டணியை வந்து திமுகவுக்கு எதிராக கட்டமைப்போம் அப்படின்றது அவருடைய எண்ணம். ஏன்னா வந்து உங்களுக்கு திமுகவை எதிர்ப்பை வந்து செப்பரேட்டாக நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா அது திமுகவுக்கு தான் வந்து பெரிய பலமாக இருக்கும் அப்படின்றதுனால அவர் வந்து அதிமுக தலைமையில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கூட்டணி அமையணும் அப்படின்றது அவருடைய கால்குலேஷனாக இருக்குது. எப்படி என்னென்ன கட்சிகள்லாம் வரப்போகிறாங்கன்றது தான் மிகப்பெரிய கேள்வி. அவங்களுடைய பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்றது வந்து விஜய் வருவாரா, நம்மளுடைய கூட்டணியில் வந்து விஜய் வந்தால் அவருக்கு வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். தாவேகா ப்ளஸ் விசிகா ப்ளஸ் தேமுதிக அப்படின்றது வந்து அவங்களுடைய ஒரு பிளானாக இருக்கும். அதர்வைஸ் வந்து இப்போ விசிகா வரல அப்படின்னா பாமக வந்து தங்களுடைய கூட்டணிக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. இப்போ பாமக விட அவங்களுக்கு விசிகா வந்து ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா வந்து பாமக வந்தால் அவங்களுக்கு வந்து தேவர் சமூக வாக்குகளில் பிரச்சனைகள் வரும் அப்படின்றது ஒரு இஷ்யூவாக இருக்குது. ஏன்னா அந்த 10.5 ரிசர்வேஷன் அப்படின்றது ஒரு பெரிய சிக்கலாக அவங்களுக்கு இருந்தது 2021. இந்த மாதிரியான ஒரு கால்குலேஷன் அப்படின்றது எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. அட் தி எண்ட் ஒன்றுமே அமையலை. இப்போ விஜய் வந்து இல்லை நான் தனித்து தான் போட்டியிடுவேன், என்னுடைய தலைமையில் கூட்டணிக்கு யாராவது வர விருப்பம் இருந்ததுன்னா வாங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, இல்லை அவர் ரொம்ப தனித்து போட்டியிட வர்றதுக்கு முயற்சி பண்ணுறாரு, முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னா அந்த இடத்துல வந்து அதிமுக வேற வழியே இல்லை, அவங்க வந்து பாஜகவோட தான் போய் ஆக வேண்டிய சூழல். எடப்பாடியே வேணாம்னு நினைச்சாலும் அந்த பஸ் வந்து பாஜகன்ற பஸ் ஸ்டாப்ல தான் போய் நிற்கும் அப்படின்றது தான் யதார்த்தமான சூழல்.